ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வேர்ட்ஸை பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் தென் நான் இங்கே வேரியபிளுக்கு லெட்டர்னு நேம் கொடுத்துருக்கேன். தென் எனக்கு பைத்தான்கிற வேர்ட் நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் ஸ்ட்ரிங்கில் கொடுப்பேன். ஸோ கொட்டேஷனுக்குள்ளே பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிட்டு கோலன் கொடுத்து நெக்ஸ்ட் லைன் print variable name letter அப்படின்னு நான் கொடுக்குறேன். தென் இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணணும். பைத்தான் இப்படி தான் நமக்கு ரன் ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம இதுலேயே நேம் சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கோடிங்னாலே நீங்கள் சின்டாக்ஸ் நல்லா புரிஞ்சு படித்து வச்சுக்கணும். சின்டாக்ஸ் அண்ட் பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஓனாக கோடிங் போட ஈஸியாக இருக்கும். தென் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் நம்மளோட அவுட்புட் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஒன் சிங்கிள் நேம் கொடுத்து அதை மல்டி டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே கவுண்ட் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஹலோ சிவா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதை எனக்கு 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ரேஞ்சுக்குள்ளே 3 கொடுத்துருக்கேன். இப்போது சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ நான் ரேஞ்சுக்குள்ளே எத்தனை டைம்ஸ் கொடுக்கணும் அத்தனை டைம்ஸ் அது பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபார் லூப்பை இப்படி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒய் லூப்னா என்னன்னு சூப்பர் கிளியராக பார்க்கலாம். பாய்.